2-3 நாளா ஒரு விஷயம் சோசியல் மீடியால தீயா பரவிட்டு இருக்குது. நான் பார்வதி கம்ருதீனோட ரெட் கார்டை பத்தி சொல்லல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தளபதியோட ஜனநாயகன் ட்ரெய்லர் அதை பத்தி தான் சொல்றேன். தேர்தல் களத்தில் மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வர படம் பிளஸ் இவரோட சினிமா கேரியர்ல கடைசி படம் அப்படின்னு தளபதி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் திரும்பவும் இவர் படங்களில் நடிக்கணும் அப்படிங்கிறது தான் தளபதி ரசிகர்கள் பிளஸ் சினிமா ரசிகர்களுக்கு இப்போ இருக்கிற ஆசை. இந்த ட்ரெய்லர் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாகவும் பிளஸ் அவரோட ஹேட்டர்ஸ் பேசுகிற விமர்சனங்களுக்கு பதிலடியாகவும் இறக்கியிருக்கிறாங்க. இந்த ட்ரெய்லரை பற்றி ஃபுல் டீகோடிங் ப்ளஸ் இதில் யூஸ் பண்ண சின்ன சின்ன விஎஃப்எக்ஸ் பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மெர்சல் மூவிஸ். நான் ஜெயராம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் ஒன்று போட்டுருங்க, ஹைப்புன்னு ஒன்று வரும் அதையும் போட்டுருங்க. அப்போ தான் தளபதி ஏட்டர்ஸ்க்கெல்லாம் கரெக்டாக இந்த வீடியோ போய் சேரும். ட்ரைலரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே ஒரு பெரிய வெப்பன் டீலர் ஒருத்தர் எக்ஸ்பர்ட் மாதிரி ஒரு வெப்பனை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு ஃபோன் காலில் பல்லாவரம் இன்ஸ்பெக்டர் பெருசு ஒருத்தரோட பேரை அனுப்பி வச்சிருக்கிறேன், அவன் யார் என்னன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. பேரை பார்த்தா தளபதி வெற்றி கொண்டான். இந்த இடத்துல டிவிகே அப்படிங்கிற அவரோட கட்சி பேரை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல தளபதியோட ஒரு ஃப்ரேமை வச்சிருக்காங்க பாருங்க, வேற லெவல் தெறிக்க விடுற மாதிரி ஒரு இன்ட்ரோ. இங்கே உட்கார்ந்துருக்கிறவர் வெப்பன்ஸ் ரெடி பண்ணுறதுலாம் ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி தெரியுது. தளபதியும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. படத்தில் நிறைய கன் ஃபைட் இந்த மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு வகையில் இவரும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு மெயின் கேரக்டரில் வரலாம் அப்படின்னு நமக்கு தோணுது. இப்போ இந்த ஃப்ரேமில் நிறைய காருங்க காட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் காட்டு பாதையில் நிறைய பேர் தீப்பந்தத்தோட போகிற மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. இங்கே ஒரு மரத்தடியில் ஏதோ ஒரு ரிச்சுவல் நடக்கிற மாதிரியும் அங்கே யாரோ உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ வனப்பகுதியில் மக்களுக்கு ஏற்படுற ஏதோ ஒரு பிரச்சனையில் இன்வால்வ் ஆகி இவர் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே தீப்பந்தத்தோட போகிறாரு. இங்கே அகைன் டிவிகேவோட கொடியில் இருக்கிற மாதிரியே ரெட்டை யானையை காமிச்சிருக்காங்க. இந்த ஃப்ரேமில் லைட்டிங்கு காம்போசிஷனில் வேற லெவலில் இருக்குது. தேட்டரை கிளிய போகுது. பட் இந்த ஃப்ரேமில் இங்கே போகிறவங்க எல்லாம் அவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய டைமில் எடுத்த மாதிரி, அதாவது 90s அந்த டைமில் எடுத்த மாதிரி இருக்குது. இந்த ஃப்ரேம்லையும் கீழே இருக்கிற காரு இதெல்லாம் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் பழைய மாடல் கார் மாதிரி இருக்குது. ஸோ இது ஃப்ளாஷ்பேக் சீனாக இருக்கலாம். ஆனால் இங்கே தளபதி பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைலில் கரண்ட் டைமில் அங்கே ஏதோ பிரச்சனைக்காக திரும்ப இவர் இங்கே போகிற மாதிரி தான் தெரியுது. இப்படி ஒரு பிளாட் போயிட்டு இருக்குது. இன்ட்ரோல காமிச்ச ஷாட்ல தளபதி ஜெயிலில் இருக்கிற மாதிரியும் அங்க நடக்கிற ஃபைட்ல வெறித்தனமா எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த லுக் எங்கா இருக்கு. அப்புறம் இந்த ஷாட்ல அவர் நடுவில் நடந்து வர சைட்ல எல்லாம் கன்னை வச்சுட்டு ஒரு சோல்ஜர் படம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. மேபி அவர் இன்ஸ்பெக்டரா ஜெயிலுக்குள்ள இருந்து கைதி மாதிரி ட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபைட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கும்போது கூட பேக்ரவுண்ட்ல ஏதோ லைப்ரரி மாதிரி இருக்குது. அங்க நிக்கிறவங்க எல்லாரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஜெயில இருக்க ஒரு லைப்ரரி அப்படின்னு தோணுது. இதை வச்சு பார்க்கும்போது இது பகவந்த் கேசரியோட கதை மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த ஒரு சின்ன பிளாட்டை மட்டும் எடுத்துட்டு ஒரு சில விஷயங்களை வினோத் இந்த கதைக்குள்ள ஆட் பண்ணியிருக்கிறாரு. அது என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். அடுத்ததான் இந்த ஷாட்ல பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது, விஜயை புலி மாதிரி வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அகைன் இதுவும் ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் தோணுது. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ஃபோட்டோ இருக்கு. அதே போல் இந்த ஃப்ரேமில் ஒரு நடுவில் நடந்து வர சைட்லலாம் ஒரு சோல்ஜர்ஸ் படம் மாதிரி இருந்திருப்பாங்க இல்லையா. சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் இந்த மாதிரி சுதந்திர போராட்ட டைமில் ஒரு இளைஞர் ராணுவ படையை உருவாக்கினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி வினோத் இதை இன்ஸ்பயர் பண்ணி யோசிச்சிருக்கலாம். இல்ல ஜஸ்ட் சாங்குக்கான ஒரு மாண்டேஜ் வீடியோ மாதிரி இருக்கலாம். தெரியல, படம் வந்தால் தான் தெரியும். இந்த ஷாட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய படையோட நடுவில் தளபதி பைக்கில் வர மாதிரி இருக்கும். அவங்க ஷூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காக்கி கலரில் ஒரு போலீஸோ இல்லை ராணுவமோ யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல இருக்க ஃபயர் எல்லாமே விஎஃப்எக்ஸில் ஆட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ராக் ஒரு சைடு போயிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் ஏஜான தளபதி அவரோட பொண்ணுக்கு ஆர்மியில் சேர்க்கறதுக்கு வேண்டி ட்ரைனிங் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் எல்லோரும் பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இது தளபதியோட கடைசி படம். எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்ப்போம். அப்புறம் இந்த ஷாட்ல சன்ரைஸ் ஆகிற டைம்ல அவரோட பொண்ணை ட்ரைனிங்காக கூட்டிட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஃப்ரேமும் வேற லெவல்ல இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ கிரீன் மேட் போட்டு எடுத்து சூரியனை காம்போசிட் பண்ண மாதிரி இருக்குது. இங்க ஒரு டிவைஸ்ல படுக்க வச்சு ஏதோ ஹிப்னாட்டிசம் மூலமா ஃபியூச்சர்ல நடக்க போறதையோ இல்ல நடந்ததையோ ஏதோ தெரிஞ்சுக்கிறாங்க. அதை பார்த்து தான் பயப்படுறாங்க. இதை தான் தளபதி ஒரு இடத்துல விஜய்க்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்குது, கண்டுபிடிச்சா நம்ம நாட்டுக்கு வர ஆபத்தை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க ஃபியூச்சர்ல நடக்க போறதையோ இல்லை நடந்ததையோ பார்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. இந்த ஷாட்ல இந்த பைக் வரதும் கண்டிப்பா ரியல் கிடையாது, காம்போசிட் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த பில்டிங்கை பார்த்தாலும் ஏதோ ஒரு சிஜி பண்ண மாடல் மாதிரி தான் தெரியுது. இந்த லொக்கேஷனுமே சரி, இந்த இன்டர்வல் பிளாக்குமே சரி கேசரி படத்தில் வர மாதிரியே இருக்குது. இந்த ஃப்ரேம்ல இருக்கிற இந்த ஃபிளாருமே எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி இருக்கிறாங்க. லைட் சோர்ஸ் அங்கே இருந்தாலும் பஞ்சா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆரஞ்சு கலர் க்ளோவை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் பாபி தயோல் இன்ட்ரோ, அதாவது வில்
வில்லனோட இன்ட்ரோ. இந்த சீன்லாம் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கண்டெய்னர் ஷிப்பையே ஹைஜாக் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கப்பலோட கேப்டனை அடித்து போட்டுட்டு தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. இந்த ஃப்ரேமில் ஒரு கைதியாக ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய மிலிட்ரி கிட்டையோ இல்லை போலீஸ் கிட்டையோ இருந்து தப்பிக்கிற ஒரு பெரிய வில்லன் தான் பாபி தயால். இந்த ஃப்ரேமில் டெப்த் ஆஃப் ஃபீல்டு இல்லாமல் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்காங்க. அதாவது டெப்த் ஆஃப் ஃபீல்டுனா என்ன அப்படின்னா, தூரமாக இருக்கிறவங்க பிளர்டாகவும் பக்கத்தில் இருக்கிறவங்க கிளியராகவும் தெரிவாங்க. இதவே லென்ஸ் ஃபோக்கஸை மாற்றும் போது மாறி மாறி தெரிவாங்க. டெப்த் ஆஃப் ஃபீல்டு லோவாக இருக்கும் போது ஃப்ரேம் ஃப்ளாட்டாக தெரியும். இந்த ஷாட்டை ஒரு வைட் லென்ஸை வச்சு ஃப்ளாட்டாக தான் எடுத்திருக்காங்க. வில்லன் ப்ளஸ் அவர் கூட இருக்கிற இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஹைலைட்டாக தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள மட்டும் மாஸ்க் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் இருக்க மற்ற இடங்களெல்லாம் பிளர் எஃபெக்ட் போட்டிருக்கிறாங்க. இந்த எட்ஜஸை பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் பண்ணது பெர்ஃபெக்ட் இல்லாமல் இந்த இடத்துல எல்லாம் சின்னதாக தூரத்தில் இருக்கிறவங்களோட ஷார்ப் எட்ஜஸ் தெரியுது பாருங்க. பாபி தயால் முதுகில் பாருங்க ஓஎம் அப்படிங்கிற லோகோ போட்டிருக்கு. இந்த லோகோ ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பற்றினது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரைலர்லையும் இவர் இதை பற்றி சொல்லி இருப்பார். இந்த ஃப்ரேம்லலாம் பாபி தயால் அவரோட யங்கேஜில் இருக்கிற மாதிரி தாடியெல்லாம் நரைக்காமல் இருக்கும். அதே தான் தளபதியும் இந்த ஜெயிலில் வர போர்ஷன் எல்லாமே யங் வெர்ஷனாக இருப்பார். இந்த பக்கம் அரசியலில் இருக்கிற பிரகாஷ் ராஜும் அவரோட யங்கேஜில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் ஆப்போசிட்டாக அவங்க வயசானதுக்கப்புறம் நடக்கிற மாதிரியும் 2 கதைக்களமாக இருக்கும். அப்புறம் இந்த ஓஎம் அப்படிங்கிற ப்ராஜெக்டோட ஏதோ ஒரு விஷயம் இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்குது. இவர் அதை பிடிச்சிட்டு தான் இந்தியாவே என்னோட காலடியில் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் இருந்து தான் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நேவியை சேர்ந்தவங்க இவர் அரெஸ்ட் பண்ணலான்னு வரும்போது எதிர் தாக்குதல் பண்ணியிருக்கலாம். அகைன் இது நார்மல் கண்ணில் வர புல்லட் மாதிரி இல்லாமல் ஏதோ லேசர் மாதிரி இருக்குது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்டில் இது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே போல் இந்த கண்டெய்னரோட இருக்க ஷிப்புமே 3D மாடலில் பண்ண மாதிரி இருக்குது. இந்த வாட்டர் சர்ஃபேஸ் எல்லாம் பார்த்தா CGI மாதிரி தான் தெரியுது. இந்த ஷாட்டில் நிறைய ஹெலிகாப்டர் ப்ளஸ் வெஹிக்கிள்லாம் ஒரு குறிப்பிட்ட பில்டிங்கை போய் சுற்றி வளைக்குது. மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் மாதிரியும் வாரில் யூஸ் பண்ணுற டேங்கர் மாதிரியும் இருக்குது. இந்த வெஹிக்கிள் முன்னாடி ஒரு காஸ்ட்லியான வெஹிக்கிள் நின்றுட்டு இருக்குது. மேபி இது வில்லன் வந்த வெஹிக்கிளாக தான் இருக்கும். இந்த இடத்துல தான் ஓஎம் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லியிருப்பார். இதில் பார்த்திங்கன்னா அவரோட யங் ஏஜில் இதை பண்ணி இருக்கிறாரு. அப்புறம் இதில் வர ஹெலிகாப்டர் ஒரு சில வெஹிக்கிள் எல்லாமே 3Dயில் மாடல் பண்ணி காம்போசிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஷாட்டில் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஏதோ ஒரு ஜெயில் மாதிரி தெரியுது. அங்கே ஹெலிகாப்டர் வந்து ராக்கெட் லான்ச் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி இது வில்லனான பாபியை எஸ்கேப் பண்ண வைக்க அவங்களோட ஆளுங்க பண்ணியிருக்கிற அட்டாக் மாதிரி தெரியுது. உன்னிப்பாக கவனிச்சோம்னா இது ஃபுல் ஃப்ரேமுமே CGIயில் காம்போசிட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்கவங்களோட மூவ்மெண்ட் எல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அப்புறம் இந்த வெஹிக்கிள் இந்த பில்டிங் எல்லாமே அநேகமாக CGI பண்ண மாதிரி தான் இருக்குது. இந்த ஷாட்டில் சுனில் ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே ஜீப்பில் போகிறாரு, சட்டை இல்லாமல். இது போலீஸ் ஜீப்பு தான். ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு போகிறாரு. அதனால கண்டிப்பாக அரசியல்வாதி கிடையாது, போலீஸாக தான் இருப்பார். ஆக்சுவலாக கேசரி படத்தில் ஒரு ஜெயிலரோட பொண்ணை தான் பாலையை எடுத்து வளர்ப்பார். இது ஒரு யூகம் தான், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். மேபி மமிதா இவரோட பொண்ணாக இருக்கலாம். இவர் இங்கே ஜெயிலராகவோ இல்லை ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இருக்கலாம். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களோட காஸ்டியூம் எல்லாமே ஒரு 90s அந்த ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவர் யங் விஜயா வர பிளாட்டில் தான் வந்திருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. இந்த ஃப்ரேமில் நரேன் அழிவு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. மமிதாவும் இதுக்கு முன்னாடி ஒரு சீனில் அப்பா அப்படின்னு கத்தி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லேருந்து எந்திரிப்பாங்க இல்லையா, அதனோட லைட்டிங்கு பேக்ரவுண்டு நரேன் வர இந்த லைட்டிங் பேக்ரவுண்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் தெரியுது. முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவரும் ஒரு டாக்டர் ட்ரெஸ்ஸை போட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பேக்ரவுண்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்குது. மேபி மமிதாவோட மைண்டில் ஏதோ தெரிஞ்சு ஹிப்னாட்டிசம் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகிறத தெரிஞ்சுக்கிட்டு நரேன் அழிவு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல வந்திருக்கலாம். தளபதி ஒரு இடத்துல கூட விஜயோட மனசில் ஏதோ ஒரு பயம் இருக்குது, அதை தெரிஞ்சதுன்னா இந்த நாட்டுக்கு வர பிரச்சனையை நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ட்ரைலரில் நிறைய ஆர்மி கேம்ப் அட்டாக் பண்ணுற மாதிரி, ஆயுதங்களை கைப்பற்ற மாதிரியும் ஆர்மி கேம்புக்குள்ளே ஃபைட் நடக்கிற மாதிரி எல்லாம் நிறைய காமிச்சிருப்பாங்க. ஸோ இதனால நம்ம நாட்டோட ஆர்மியே ஆற்றி படைக்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியுது. மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள இந்த ஷாட்லலாம் வில்லன் மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராத இப்படி பேசுற டயலாக் எல்லாம் அரசியல் ரீதியாக அட்டாக் பண்ற மாதிரி தான் இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல நமக்கு தோணுது. ஆனா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது எப்படி சூட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த டயலாக்கு தளபதி ரொம்ப கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே ரியாக்ட் பண்றதும், கட் பண்ண உடனே 4-5 ரவுடிங்க பறந்து வந்து வெளியில விழுவாங்க. இது எல்லாமே நான் எல்லாத்தையும் சமாளிப்பேன்டா அப்படின்னு ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கு. இப்போ
இப்போ இந்த ஷாட்டில் இந்த பில்டிங்கை சுற்றி இருக்கிற சிட்டி, அப்புறம் இந்த ஏரி, இது எல்லாமே காம்போசிட் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த க்ரௌடுமே க்ரௌடு சிமுலேஷன் மூலயமா கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்த உடனே சிஜிஐயில் பண்ண காம்போசிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இதனோட பேக்ரவுண்ட் எல்லாமே செட்டு போட்டு எடுத்துருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுலேயும் அவர் யங் லுக்கில் தான் இருக்கிறாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது காட்டுக்குள்ளே ஏதோ பிரச்சனைக்காக இவர் ஃபைட் பண்ணுற மாதிரி கதை போகுது. இங்கே இந்த வால் குத்துற மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ணதுமே டைமிங் சிங்க் ஆகல. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சாமி ஆடுற மாதிரி இருக்கிறவர் கூட பாபா பாஸ்கர் மாஸ்டர் மாதிரி இருக்கிறாரு. அவருமே அங்கங்கே தளபதி கூட வந்து போயிட்டு இருக்கிறாரு. அநேகமாக அவராக கூட இருக்கலாம். இந்த ஃப்ரேமில் ஏதோ அரசியல் சம்பந்தமாக கேம்பெயின் பண்ணுற மாதிரி இருக்கு. இதுவுமே தனித்தனி லேயராக எடுத்து தான் காம்போசிட் பண்ணியிருக்காங்க. விஜய் சாரை கிரீன் மேட் போட்டு எடுத்துட்டு இந்த க்ரௌடை தனியாக எடுத்துட்டு அப்புறமேட்டு காம்போசிட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃப்ரேம் பாருங்க, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, லைப்ரரி மாதிரி இருக்கு அப்படின்னு. அதே இடம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு சைடு பார்த்தா இது ஏதோ போலீஸ் ரெக்கார்ட் ரூம் மாதிரியும் இருக்குது. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தளபதி பிளாக் கலர் ஷூட்டில் வருவார். பேக்ரவுண்டில் ஒரு ஆர்மி ஆஃபீஸ் மாதிரி தெரியுது. மேபி ஒரு அண்டர் கவர் ஆஃபீஸர் அந்த மாதிரி கூட கதைப்படி வரலாம். ஏன் அப்படின்னா இந்த மிலிட்ரி வேண்டி ஆப்ரேட் பண்ணுறது, அப்புறம் ராக்கெட் லான்ச் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணுது. அப்புறம் இந்த டயலாக்கை வச்சு இதுதான் இன்டர்வல் சீன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போதும் போல ஐஎம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவார், வெயிட்டிங்னு சொல்லுவாருன்னு பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக I am coming. இந்த டைலாக் டைரக்டா நான் தேர்தலுக்கு வரப்போறேன் அப்படிங்கறத தான் சொல்லுது. அப்புறம் இந்த கை 3Dல ஃபார்மேஷன் ஆகிறதும் வேற லெவல்ல இருக்குது. எண்டில் சாட்டை எடுத்து அங்க கடத்தி வச்சிருக்க அரசியல்வாதி எல்லாம் அடிக்கும் போது இப்பவே தளபதி ரசிகர்கள் எல்லாம் எம்ஜிஆர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இந்த மாதிரி நிறைய பிளாட்ஸ் இந்த ட்ரைலருக்குள்ள காமிச்சிருக்காங்க. கடைசி எண்ட்லி வித்தியாசமா இன்னொரு விஷயத்தையும் காமிச்சிருக்காங்க. அது என்னன்னா இங்க வர ரோபோ. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஓஎம் அப்படிங்கிற லோகோவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த ஓஎம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான டெக்னாலஜியான வெப்பனை உருவாக்குற இல்ல யூஸ் பண்ற ஒரு ப்ராஜெக்டா இருக்கலாம். அதை ஏதோ ஒரு வகையில நம்ம மதன் கௌரி அவரே இன்வால்வ் ஆகி பார்க்குற மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த ட்ரோன் இது எல்லாமே அது கூட ஒத்து போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு படத்தில் ஓஎம் அப்படிங்கிறது இந்த மாதிரி அதிநவீன வெப்பன் அந்த மாதிரி இருக்கலாம். நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் இது கூட ஒத்து போகுது. என்னென்னா நார்மலாக ஷூட் பண்ணும்போது புல்லட்ஸ் தான் வரும். ஆனால் இதில் லேசரில் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஹை டெக்னாலஜி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி புல்லட்ஸ்லாம் போகிற மாதிரி இருக்கும். அதை தான் பாபி தயால் ஷிப் கண்டெய்னரில் இருந்து ஹைஜாக் பண்ணி இந்த நாட்டுக்கு ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம். அதை தடுக்கிறதுக்காகத்தான் நம்ம தளபதி கடைசியில் போராடுறாரு அப்படின்னு கதை போகலான்னு எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணுது. இந்த ரோபோவும் ரொம்ப சூப்பராக மாடல் பண்ணி இருக்காங்க. அதனோட டெக்ஸ்டர் இது எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. கதைப்படி இது கொஞ்சம் சீன்ஸுக்கு வந்தால் வேறு லெவலில் இருக்கும்.